தக்காளியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பழம் ஒவ்வொன்றும் ஆப்பிள் பழம் மாதிரி இருக்குது. நல்ல சிவப்பாக பெரிய பெரிய பழமாக இருக்குது. முதல்ல கட்டிங் வேலையை முடிச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தை வதக்கி அரைக்க போகிறோம். அதனால் 2 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஆறு பச்சை மிளகாயை கீறி எடுத்துக்கிறேன். இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, சீரகம், கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா இல்லை, அதனால் 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வாணலியில் எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வதக்குனதும் வீட்டு குழம்பு மசால் தூள் 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்படி எண்ணெயில் வதக்கும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் அந்த தேங்காய் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்து பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வாயில் தட்டுப்படும். அது நல்லா இருக்கும் கடிச்சிக்கிறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிட்டோம்னா தக்காளி நல்லா மைய வதங்கிடும் ஒரு 5 நிமிஷத்தில். அப்படின்னு தாங்க நினச்சேன். ஆனால் இந்த தக்காளி அரை மணி நேரமாக வேகுது வெந்துக்கிட்டே இருக்கு. அப்படி மசிய மாட்டேங்குது, முழுசாக நிற்கிது. நானும் கொத்தியும் பார்த்துட்டேன், அசைய மாட்டேங்குது. இது என்னடா இது பிளாஸ்டிக் ரைஸ் மாதிரி, இந்த பிளாஸ்டிக் தக்காளியோ அப்படின்னு கூட நினைக்க தோணுச்சு. நாட்டு தக்காளி சேர்த்து விட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா தோல் தனியாக சதை தனியாக நல்லா கலண்டு வந்துடும் உங்களுக்கு. அது தோலும் சுருண்டு வந்துடும். இது இன்றைக்கெல்லாம் வதங்க மாட்டேங்குது. நீங்கள் இப்படி போண்டா தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளியை வேக வச்சு தோலை உரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. சரி, என்ன பண்ணுறது தெரியல, பண்ணிட்டோம். சரி, அதிலே மசாலா அரைச்சி மசாலையை அதில் ஊற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மல்லித்தலையை சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டேன். அப்படியே தக்காளி முழுசாக மூச்சுக்கிட்டு நிற்கிது.
டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பாருங்களேன், அந்த குழம்பு தனியாக, தக்காளி தனியாக, தனித்தனியாக நிற்கிது. ஒன்றா கலந்துக்காமல்.